ஒரு 10 நிமிஷம் எனக்காக கவனிக்கிறீங்களா இந்த வீடியோவை? ஆக்சுவலி என்னென்னா, ஒரு சில எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பீங்க, அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் லைன்டப்பாக இருக்கும். ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம எதுலேயோ ஒன்றில் தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கம்மிங் டியூஸ்டே உங்களுக்கு ஸ்பெஷல் செஷன் கிரிட்டிக்கல் ரீசனிங் மாஸ்டர் கிளாஸ் செஷன் 1 இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ என்னன்னா, ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன சர்வே அப்படின்னா, ஒரு ரொம்ப பாப்புலரான சயின்டிஸ்ட் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாரு. அதாவது எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை, ஸோ எக்ஸப்ஷனலி குட் அட் தயர் ஸ்டடீஸ் ஆர் சர்டைன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பயங்கர சூப்பராக எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பசங்க, கிட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணாத மாதிரியான பேரண்ட்ஸ். அவங்கள நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல், இன்னும் பண்ணு, இது பத்தாது, இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணிட்டே இருக்கிற பேரண்ட்ஸோ, இல்லை அவங்க எவ்வளோதான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நீ என்னத்தை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோ இருக்கக்கூடிய கிட்ஸ். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை சூப்பராக ஸ்போர்ட்ஸ்லையோ இதுலையோ பெர்ஃபார்ம் பண்ணுற கிட்ஸாக இருப்பாங்க. எனி ஸ்கில் அதில் பயங்கரமாக ஆவரேஜாக இல்லாமல் எக்ஸப்ஷனலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இன்னும் அது பத்தாதுன்னு அவங்கள புஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான பேரண்ட்ஸ். இந்த மாதிரி செட் ஆஃப் ஒரு 50, நான் எனக்கு நம்பர் கவுண்ட் தரல, பட் ஒரு அப்ராக்சிமேட்டானு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கிட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ரொம்ப ஆவரேஜான கிட்ஸ். ஸோ ரொம்ப எதுலேயுமே நாட் ஸோ குட்ன்ற மாதிரி, பட் ஓகே பரவாயில்லாமல் தட்டி தடு மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கிட்ஸ். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைக் அவங்க they'll be appreciating them, constantly appreciating them, as well as அவங்க புஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பராக பண்ணியிருக்கா, இன்னொன்னால பண்ண முடியும், இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த 2 கிட்ஸையும் ஸ்கூல் டேஸ்லேருந்து அண்ட் ஆஃப்டர் காலேஜ் அவங்க வேலையில் எப்படி ஒரு ஆஃப்டர் 30+ இருக்கிறப்ப இந்த 2 டைப் ஆஃப் கிட்ஸும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இவங்களை விட ஆவரேஜாக இந்த பக்கம் சூப்பராக இருக்காங்க இல்லையா, அந்த கிட்ஸை விட இவங்க ஒரு 30+ல வர்றப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்க கிட்ஸ் அவங்களுடைய ஒர்க்லேயும் சரி, அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஸோ வாட் எவர் ப்ரொஃபஷன் தே ஆர் இன்டு, ஸோ அது எல்லாத்துலேயுமே இவங்களை விட இவங்க பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சயின்டிஸ்ட் ஒரு கிட்டு ஒரு பாசிட்டிவான என்வைரான்மெண்ட்லேயோ இல்லை அவங்கள கான்ஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய என்வைரான்மெண்ட்லேயோ வளர்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கிட்டுக்கு அவங்கள பற்றின ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கிது. ஸோ எந்த ஒரு கிட்டு சின்ன வயசில் நிறைய ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்காங்களோ, எந்த ஒரு கிட்டு ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்துருக்காங்களோ, அவங்களுக்கு பெருசாக ஆக தன்னை பற்றின ஒரு கொஷின் இருக்கு. நான் அதில் நல்லா தான் பண்ணுறேனா, நல்லா தான் இருக்கேனா, நான் நல்லா தான் படிக்கிறேனா, இது எனக்கு போதுமா, இது நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க ஒர்க் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் அவங்கள பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் மாதிரி ஆக்கிடுது அப்படின்ட்டு. ஸோ இதில் உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட். நம்ம படிக்கிறோம் ஒரு இடத்துல, எனக்கு இந்த வேலை வேணும், இந்த வருஷம் நல்ல வேகன்சிஸ் வந்திருக்கு, இதில் எப்படியாவது நான் கிளியர் பண்ணி ஒரு இதில் போகணும் அப்படின்ற ஒரு இதில் மோட்டோவில் இருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட் நம்மளை நெகட்டிவாக டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் கிடச்சிருக்குன்னா வெல் அண்ட் குட். அதுக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும். நீங்கள் மனசளவில் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும். பரவாயில்ல, உங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய ஒய்ஃபோ வாட் எவர் இட் மைட் பி, ஸோ அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது, படிக்கிற சிச்சுவேஷன் இருக்குன்னா சூப்பர். இல்லை, எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷனே இல்லை. என் வீட்டில்
என்ன இன்னும் படிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, என்னை ரொம்ப வந்து செல்ஃப் டவுட்குள்ளே ஆக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், வேறு வழி இல்லை, அங்கே தான் இருந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா டோன்ட் மைண்ட், எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒரு இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்களை நீங்களே வந்து ஒரு ஷோல்டரில் பேட் பண்ணிக்கோங்க. யூ ஹவ் கம் சோ ஃபார், நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ இவ்வளோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்க, நீ மெயின்ஸ் அப்பியர் ஆகிற, இவ்வளோ மார்க் டெஸ்ட்டில் நீ ஒரு 40 மார்க் 30 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்ததுல வந்து இப்போ 60 மார்க் எடுத்துட்ருக்க. யூ ஜஸ்ட் பி கைண்ட் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே எப்படி சொல்கிறது, டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே வந்து நீங்கள் ஐயோ என்ன உன்னால் இது கூட முடியல, இவன் இப்படி படிக்கிறான், அவன் அப்படி படிக்கிறான், இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறானுங்க, இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது உண்மையிலே எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யூ வில் see in your ப்ரோக்ரஸ். உங்களுடைய ப்ரோக்ரஸில் கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே கைண்டாக இருங்க, உங்களுக்கு நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா ஒரு 1 month மார்னிங் எந்திரிச்சோடனே பரவாயில்ல நீ நல்லா பண்ணுற, அப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப பரவாயில்ல இன்னைக்கு இவ்வளோ நீ படிச்சிருக்க, இவ்வளோ நீ வந்து லேர்ன் பண்ணியிருக்க, இவ்வளோ நீ ஸ்கோரை பூஸ்ட் பண்ணியிருக்க, உன்னோட பெர்சன்டைல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. உங்கள் பேர் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் யார், வினிதான்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல வினிதா, நீ செம்மையாக படிச்சிருக்க, இன்னைக்கு நல்லா உன்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, கண்டிப்பாக இந்த வருஷம் நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அந்த ஒரு பாசிட்டிவான ஜோனுக்குள்ளே வச்சுக்கோங்க. லைக் இட் வில் டூ வண்டர்ஸ். சீரியஸ்லி நான் சொல்கிறேன். உங்களுடைய ப்ரோக்ரஸ்லையாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கோர்ஸ்லையாக இருக்கட்டும், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் அந்த ஸ்டடியை வந்து நான் அந்த சர்வே பற்றி சொன்னேன்ல, இது உண்மையிலே சீரியஸாக நான் நிறைய பேரோட லைஃப்லையுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் வந்து அந்த ஒரு செல்ஃப் டவுட் அது அப்படின்னு வர்றப்போ, ஆஃப்டர் காலேஜ் வந்து அந்த ஒர்க் பிளேஸ்ன்னு போகிறப்போ அவங்க வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் டவுட் தான் காரணம். ஸோ அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்க, இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கிறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நீங்கள் யார் உங்களோட ப்ரோக்ரஸை நினச்சி பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை நீங்களே நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், டே அண்ட் நைட் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். உங்கள் கூட படித்தவங்க வந்து இப்போ ஜாலியாக இருக்கலாம், ஈவன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வாட் எவர் இட் மைட் பி, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து நவ் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அப்போ நீங்கள் வந்து உங்களை நினச்சி பெருமைப்படணும். ஸோ கண்டிப்பாக இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த வருஷம் கிளியர் பண்ணுறீங்க, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, Thursday and Friday என்னோட critical reasoning class, Tuesday, Thursday and Saturday என்னோட critical reasoning classes மார்னிங் 10:30க்கு யூடியூப்லையும் 1:30க்கு ஆப்லையும் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துடுங்க.